வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்கு சொந்தமானது ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா? நீங்கள் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. உங்கள் ராசி சிம்மமா? நீங்கள். உங்கள் பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா? நீங்கள். உங்கள் பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 நீங்கள். கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு உங்கள் பேரில் இருக்கா? நீங்கள். அல்லது நிலம் உங்கள் பேரில் இருக்கா? நீங்கள். அல்லது கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடோ வாடகை வீடோ? நீங்கள். எல்லாருமே சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. அதுக்கு என்னங்க செய்யணும்? கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்க. சரி. பசுவுக்கு பசுமாட்டுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, காய்கறி கீரை இதெல்லாம். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ரொம்ப அதிகமாகும். இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாழ்நாள் முழுக்க செய்யணும். வாழ்நாள் முழுக்க செய்யணும். அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யுங்க, நல்லது நடக்கும். செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களோட பலவீனம்னு சொல்லலாம். என்னது? அசட்டு தைரியம், நிதானம் குறைவாக இருக்கிறது, சண்டையை விரும்புறது, ரகலை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். அது இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுறது? கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு பண உதவி செய்யுங்க. முருகப்பெருமான வழிபடுங்க. கந்தர சஷ்டி கவசம் அல்லது திருமுருகாற்றுப்படை அல்லது திருப்புகழ் படித்து பாருங்கள். படிக்க கஷ்டமாக தான் இருக்கும். நல்லது எதுவுமே சுலபமாக வந்துடாது. ஈஸியாக வந்துட்டால் அது நல்லதான்னு தயவு செய்து சோதித்து பார்த்துக்கோங்க. எனவே கஷ்டமாக தான் இருக்கும். வழிபடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நாங்கள் எங்கள் பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை உள்ளவங்களும் செய்யலாம், சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் செய்யலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். இதை செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கவனம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். உங்களுடைய பலவீனம் என்ன? வீம்பு, சப்பை கட்டு, அதுதான் ஆடம்பர செலவு, இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு. எப்படி தப்பிக்கிறது? கவனமாக இருக்கணும். சரி, இருந்தாலும் விதி வலியது. அதை எப்படி தப்பிக்கிறது? அதிலிருந்து நம்ம உயர்றமோ இல்லையோ தாழ்ந்து போகக்கூடாது. அதுக்கு கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. தினமும் அல்லது காலை மாலை 2 வேளை சுந்தரகாண்டம் படித்து பாருங்க. பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனமாக இருங்க. இந்த வழிபாட்டை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 8, திசை கிழக்கு, நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கு தலைவர் புதன். உங்களோட குணம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, புத்தி கூர்மை, இதெல்லாம் ஜெயிக்கும் இன்னைக்கு. ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும், எல்லா துறையினருக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். நல்லது நடக்கும். நடப்பது நல்லது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இதனால் என்ன நல்லது வரும்ன்ட்டு, பின்னாடி வரும். அதுதான் விசேஷம். சிறப்பான நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை கருப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களோட குணம் என்ன? ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, புத்திசாலித்தனமான பேச்சு. 12 ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமுள்ள ராசி உங்கள் ராசி தான். இந்த ட்ரபிள் ஷூட்டர்னு சொல்லுவாங்களே, அதாவது
இப்போது அரசியல் கட்சிகள் கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. கடகராசி அதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி. எனவே பிரமாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு பேச்சு சாமர்த்தியத்தினாலும் பொறுமையினாலும் புத்தி கூர்மையினாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பெருமை, வெற்றி, உயர்வு கிடைத்தே தீரும். நல்லது நடக்கும், நடப்பது நல்லது. பிரமாதமான வாழ்க்கை. அனுகூலமான எண் 1, 3, திசை கிழக்கு, வடக்கு, நிறம் வெள்ளை, மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களை பார்த்துடலாமாங்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போகிறது, வீம்பு, பிடிவாதம், கர்வம், தலைக்கணம், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆதித்ய ஹிருதயம் தினமும் படிங்க, இன்றைக்கும் படிங்க. புரியுது புரியலங்கிறது பிரச்சனை இல்லை, படித்து பாருங்கள். மாத்திரையில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க. இல்லை சாப்பாட்டில் பிரியாணி சாப்பிடும்போது இதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சாப்பிட்றீங்க. வாய்க்கு ருசியாக இருந்தால் சாப்பிட்றீங்கள, அந்த மாதிரி தான். மாத்திரை வாய்க்கு ருசியாக இருக்காதே, அப்படியே முழுங்கிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆதித்ய ஹிருதயம் படித்து பாருங்கள். பசுமாட்டுக்கு காய் அல்லது கீரை வாங்கி கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உயர்வீர்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டீர்கள். அனுகூலமான எண் 3, 6, திசை கிழக்கு, மேற்கு, நிறம் சிவப்பு, மஞ்சள். கன்னிராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய குணம் என்ன? பொறுமை, பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இதெல்லாம் ஜெயிக்கும். கலக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 6, திசை தெற்கு கிழக்கு, நிறம் பச்சை, நீலம். துலாம் ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். வெளிப்படையான பேச்சு, தாராள மனப்பான்மை, எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெளிப்படையாக சொல்லிடுவீங்க, இந்த மறைச்செல்லாம் பேச மாட்டீங்க. பிறகு எல்லாருக்கும் நல்லா செய்வீங்க, பண செலவு நல்லா செய்வீங்க. அதனால் திரும்ப அவங்களுக்கு நன்றி காட்டுவாங்க. அதுதான் இன்றைக்கி விசேஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 8, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. என்னங்க 8 சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. 8ங்கிறது சனி பகவானுக்குரிய எண். அது துலாம் ராசிக்கு எப்போவுமே நல்லது தான். இன்றைக்கி ரொம்ப நல்லது. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, நிதானம் உங்களோட மிகப்பெரிய பலவீனம். என்ன? உள்பயம், அவசர புத்தி. எப்படி தப்பிக்கிறது? பதட்டம் ஆகிடுவீங்க. சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமானை வழிபடுங்க. கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி அப்படிங்கிற புஸ்தகத்தை படித்து பாருங்கள். பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். அப்போ என்ன பண்ணுறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். இதை செய்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். நிதானமாக இருக்கணும். அசை உணவு கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கோ மற்றவங்க உங்களுக்கோ வாங்கி தரக்கூடாது. வழிபாடு, கோயில் பூஜையில் கூட கவனமாக இருக்கணும். ஆமாம், ஜாக்கிரதை. கட்டாயம் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும். அபிராமி அந்தாதி படிக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். அசை உணவை தவிர்க்கணும். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறோம், ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம். ஏங்க அவர் சொல்கிறாருங்க, இவர் சொல்கிறாருங்க, கேலண்டரில் போட்டிருக்கு, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. ஒரு ராசிக்கு 3 நாள், மாதத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். ஏங்க 12 ராசி தான், மாதத்துக்கு 3 நாளுன்னா 12 × 3 36 வருது. மாதத்துக்கு 30 நாள் தானே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம்னா ராத்திரி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும். இப்போ சாயந்தரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுன்னா காலையிலே அதனோட பாதிப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், அதில் சில நுட்பமான விதிவிலக்குகள் இருக்குது. அது குறித்து உங்களுக்கு வேண்டாம். எனவே
3 நாளைக்கு சந்திராஷ்டமம் அமைதியாக இருந்துட்டு போங்களேன், என்ன இப்போது? ஆமாம், ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஆமாம், சந்திராஷ்டமம் கவனம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான உயர்வு. உங்களுடைய நிதானமும் உங்களுடைய சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல நாள். அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு. அனுகூலமான எண் 7, 8. திசை தெற்கு மேற்கு. கும்பராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க. விநாயகர் அகவல்ங்கிற புஸ்தகம் படித்து பாருங்கள். லலிதா சகசரநாமம்னு புஸ்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். புரியுதோ இல்லையோ கவலைப்படாதீங்க, படித்து பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். அனுகூலமான எண் 7. திசை தெற்கு. நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். ரொம்ப சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் உயர்வு உண்டு. உங்களுடைய குணம் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, அது ஜெயிக்கும். எதிரிகளுக்கும் உதவி செய்வது உங்களுடைய குணம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 7. திசை தெற்கு வடக்கு. நிறம் மஞ்சள் சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ, கடகம் தனுசாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவளமும் முத்தும் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. ஏன்? கடக ராசியில் செவ்வாய் நீசம் ஆயிடுறார். கடக ராசியில் செவ்வாய் பலவீனம் ஆயிடுவார். அதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பயம் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம் ஆயிடுறார். அதனால தான் தேவையற்ற குழப்பம் இருக்கும் 2 பேருக்குமே. கடகம் வெளியில் அந்த பயத்தை காட்டும், விருச்சிகம் அந்த பயத்தை காட்டாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், முத்து சந்திரனுக்குரியது, பவளம் செவ்வாய்க்குரியது. சந்திரன் மனசை கட்டுப்படுத்துகிறவன், செவ்வாய் உடம்பு தைரியத்தை தர்றவர். கடகத்துக்கு உடம்பு தைரியம் கம்மி, கை கலப்புக்கு போகவே மாட்டாங்க. விருச்சிகத்துக்கு கை கலப்புக்கு போவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை, மோதிரம் போடுறதுல எந்த விரலில் போடணும், எப்படி பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் ஜோசியரை கேட்டுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.